ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பெண்களுக்கான ஒரு நல்ல பிஸ்னஸ் ஐடியா பார்க்கலாம். என்னன்னா ஃபஸ்ட்டு பெண்கள் வீட்டிலே இருக்காமல் ஒரு சுய தொழில் இருந்துச்சுன்னா பெண்களுக்கு மிகவும் நல்லதாகவே இருக்கும். அதனால் நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைப்போம். நம்மளுக்கு 2 குழந்தைங்கள வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தினால எங்கேயுமே வெளியில் போக முடியாமல் இருப்போம். ஏதாவது ஒரு சுயதொழில் இருந்தாச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். ஆனால் இது முழுக்க ஒரு பெண்கள் வீட்டில் இருந்தால் எவ்வளோ ஒரு இது இருக்குமோ அதெல்லாம் தாண்டி நம்ம இதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எஃபோர்ட்டு போட்டு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாஸ் தான். அதோடு சேர்ந்து டிப்ஸ் எல்லாமே சொல்கிறேன். ஃபுல் வீடியோவில் பாருங்கள், தள்ளி விடாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு வடகம் போடுறத பற்றி. ஒரு வடகம்னாச்சுன்னா அந்த வடகத்தில் பழைய சாதத்தில் பண்ணுறது, சின்ன வெங்காயத்தில் பண்ணுறது, தாளிப்பு வடகம், அந்த மாதிரி ஜவ்வரிசி வடகம், அரிசி வடகம், அப்படின்னு நிறைய வடகம் இருக்குது. அந்த மாதிரி வடகம் மட்டுமே நம்ம வீட்டில் இருந்து தயாரிக்கலாம். இதுக்கான நம்ம அதிகபட்ச பொருள் வாங்க போகிறதில்ல, நம்ம கையிலேருந்து முதலீடு போட போகிறது கிடையாது. அதிகமாக வீட்டில் நம்ம எப்போவும் வீட்டுக்கு மளிகை ஜாமான், தேவையான மளிகை ஜாமான் வாங்குறப்ப இதையும் சேர்த்து வாங்கிக்கலாம், அவ்வளோதான். அதை வாங்கி நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணி ஒவ்வொரு கடைகளுக்கு கொண்டு கொடுக்கறதுனால, இல்லை நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறோன்னு தெரிஞ்சு பக்கத்து வீடுகளில் உள்ளவங்க வாங்குவாங்க. அந்த மாதிரி கூட நம்ம பிஸ்னஸ் அந்த இது பண்ணலாம். எடுத்து நம்ம பாக்கெட் போட்டு நிறைய மார்க்கெட் இருக்கிற இடத்துலலாம் கொண்டு சேல் பண்ணோன்னா நல்ல நம்மளுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் தான். இதில் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமாக செய்யலாம், சப்போர்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சொல்கிறேன். அடுத்து மளிகை பொருள் பேக்கிங் பண்ணுறது, அதுவும் நான் வீட்டில் உள்ள ஜாமான் வாங்குகிற இது மாதிரி தான். அதுவும் எக்ஸ்ட்ரா நம்ம வாங்க போகிறோம். எக்ஸ்ட்ரா வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக பேக்கெட் பண்ணி அதை கடைகளில் கொண்டு கொடுத்தோம்னா நல்லா நம்மளுக்கு லாபம் தரக்கூடிய பொருள் தான். அதுவும் மிளகு, ஜீரகம், கடுகு, வெந்தயம், இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி, அது இன்னுமே லாபம் அதிகமாக இருக்கும். இதுலேயும் எதுவும் ஐடியா வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். காண்டாக்ட் நம்பர் வேணுனாலும் சொல்லுங்கள், தரேன். என்னோடய காண்டாக்ட் நம்பர் இல்லை, அதுக்காக வேறு காண்டாக்ட் நம்பர் இருக்கும், அது உங்களுக்கு தரேன். அதுக்கான காண்டாக்ட் நம்பர் தரேன், நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணி என்னென்னு கேட்கலாம் டீட்டெயில். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, அப்பளம். வீட்டுக்கு எல்லாருமே யூஸ் பண்ணுற பொருள் தான் அப்பளங்கிறது. அந்த அப்பளமும் வீட்டிலே தயார் பண்ணலாம். நம்மளே எப்படி தயார் பண்ணலாங்கிறது வேணும்னா சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அப்பளம், அப்புறம் அதே மாதிரி சிப்ஸு, அதெல்லாம் பேக்கிங் பண்ணலாம். வெங்காய சிப்ஸு, ஆனியன் சிப்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்குது. வீல் சிப்ஸு, ஸ்டார் சிப்ஸ், அப்படி நிறையா சிப்ஸ் வகைகள் இருக்குது. அதுவுமே நம்ம ஹோல்சேலில் வாங்கி நம்ம பாக்கெட் பண்ணி கடைகளில் கொண்டு போடலாம். அப்பளம் வீட்டிலே தயார் பண்ணலாம். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் வீட்டில் நம்ம முடியும் நினச்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடியும், சக்ஸஸாக. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்னென்னா, மாவு வியாபாரம். மாவு பாக்கெட் பண்ணி போடுறது. மாவு நம்ம வீட்டிலே அரைச்சி பாக்கெட் பண்ணி பக்கத்து வீடுகள், பக்கத்து ஊரில் எல்லோருக்குமே மாவு பாக்கெட் இப்போ தேவையான ஒரு பொருள் தான். நீங்கள் அதை கூட பண்ணலாம், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அப்புறம் ஒரு ஈவினிங் டைமில் இந்த பணியாரம், ஸ்நாக்ஸ் எல்லோரும் சாப்பிட ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி டைமில் பணியாரம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ், வடை, அப்படி ஏதாச்சும் பானிபூரி, இதெல்லாம் கூட பெண்களே வீட்டிலே செய்யலாம். நீங்கள் கஷ்டம்லாம் நினைக்காதீங்க, அது கண்டிப்பாக நம்ம செய்யணும்னு நினச்சி செய்யலாம். அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் செஞ்சு வியாபாரம் கொண்டுட்டு போய் சேல் பண்ணலாம். நல்ல மாதிரியே வியாபாரம் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்னென்னா, ரசனா. வெயில் டைம்லலாம் அது நல்லா வியாபாரம் ஆகக்கூடிய ஒன்று. குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் அதுவும் யூஸ் பண்ணுறது தான், குடிப்பாங்க. எல்லாருமே விரும்பி வாங்கக்கூடியது தான்.
அது கூட பண்ணலாம். அதில் நிறைய ரோஸ் மில்க்கு இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அந்த மாதிரி ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி வச்சு சேல் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா மோர், இந்த கம்பங்கூழ் இந்த மாதிரி வகைகள் கூட பண்ணலாம். ரொம்ப வெயில் காலத்துக்கு எல்லோரும் வாங்கக்கூடிய ஒன்று தான். பெரிய லெவலில் வேணும்னு ஆசைப்பட வேண்டாம். எல்லாத்துலேயும் நம்மளுக்கு ஒரு 500ரூபாவோ 200ரூபாவோ சம்பளம் கிடச்சா போதும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு லாபம் கிடைக்க கிடைக்க அதோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். நீங்கள் அதில் மேலும் வளரணும்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஏதாவது தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக மேலும் வளர்ந்து நல்ல மாதிரி இருப்பீங்க. ஓகே, டாடா, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.